கீர்த்தனா, உனக்கு ஃபோனு. யார் அண்ணி? உன் ஃப்ரெண்டு கார்த்தி. சரி வச்சிருங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் என்ன பேசுவேன்? நான் சும்மா தான் பேசுவேன். உங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். ஆமாம் நிமிஷம் இருக்கால. அப்படி சொல்லவே இல்லை சந்தோஷ். அவ்வளோ பேசுகிறேன். சந்தோஷ் சந்தோஷ். ஏம்மா கீர்த்தனா, எப்போ பார்த்தாலும் என் தம்பியை டென்ஷன் பண்ணிட்டே இருப்பியா? இப்போ நான் என்ன அண்ணி பண்ணேன்? சந்தோஷ்க்கும் கார்த்திக்கும் வித்தியாசம் தெரியல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? கார்த்திக் கால் பண்ணி இப்பயே வர சொல்லு. எதுக்கு? சந்தோஷ்கோ கார்த்திக்கும் வித்தியாசத்தை காட்டுறேன். வேலை முடிஞ்சிச்சு. 15,000 கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். உன் ஃப்ரெண்டு கார்த்திக் இன்னும் வரலையா? தோ வந்துட்டான். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. மேடம் அந்த 15,000. தம்பி, கேஷ் என்கிட்ட இல்ல, 2 மினிட்ஸ்ல கொடுத்துறேன். ஒரு 15K கொடுத்துறேன். அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை. சரி, அதான் இல்லைன்னு சொல்லிட்டல, கிளம்பு. மேடம் 15,000. ஒரு நிமிஷம். சந்தோஷ், சொல்லுக்கா. அந்த தம்பிக்கு ஒரு 15K கொடுத்து அனுப்பு. ஒரு ஸ்கேனர் காட்டுங்க. பண்ணிட்டேன். ஓகே மேம், ஸ்பீட் வெயிட் பண்ணுறேங்க. வித்தியாசத்தை காட்டுறேன்னு சொன்னல, இதுதான். என்னது இது? இல்லை நீங்கள் அவசரம் சொன்னீங்களே, இதெல்லாம் வச்சு காசு வாங்கிட்டு வந்துங்களா? அதை இங்கே கூடுறா. இப்போ எல்லாமே இருந்துட்டு செய்கிறவன் பெரிய மனுஷன். எதுவுமே இல்லைனாலும் எனக்காக செய்யணும்னு நினச்சால அவன் தான் என் ஃப்ரெண்ட் கார்த்தி. என்னாச்சு எல்லாம் வர? ஒன்றும் இல்லையே. பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு? அது இந்தா இது புடி. எதுக்கு? காசை விட மானம் தான் முக்கியம். இந்தா புடி. இதுவே ஓ இடத்துல நான் இருந்து என் இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப? கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். அப்புறம் என்ன? புடி. தேங்க்ஸ். இந்தா இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாத. அவகிட்ட சொல்லு, அவள் தான் கொடுத்தா. தேங்க்ஸ் ஸ்வேதா. உன்னால தான் கார்த்தி யாருன்னு சந்தோஷ் வீட்டுக்கு தெரிஞ்சு. முதல்ல கார்த்திகை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஸ்வேதா. எல்லாம் தெரியும். அவனை லவ் பண்ணுற அதானே. ஃப்ரெண்டை எப்படிடா லவ் பண்ணுறது நீ நினைக்கிறதும் தப்பு இல்லை. நீ தான் லைஃப்க்கு பெஸ்ட்டுன்னு அவன் நினைக்கிறதும் தப்பு இல்லை. இல்லை, இதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த ஃபேமிலி தான் முக்கியம், அங்கே தான் கல்யாணம் பண்ணிப்பேனா